இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பல வலிகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த வலிகளை நினைச்சு பார்த்தா, ஐயோ என்னால இதை மறக்கவே முடியல, ஏன் இந்த வலி என்னால தாங்கிக் கொள்ள முடியல, இந்த வலி நிமித்தம் நான் எவ்வளவு அவமானம், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு வேதனைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி இந்த வலிகள் வருகிறது, இந்த வேதனைகள் என்னால மறக்கவே முடியல, காலையில எழும்புனா அதுதான் என் கண்ணு முன்ன நிற்குது என்று சொல்லி நீங்கள் அழுகையோடு புலம்பலோடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார். சில நேரங்களில உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம், சில காயங்கள் மறக்கவே முடியல, சில மனிதர்களுடைய வார்த்தைகளினால் வந்த காயங்கள், சில இழப்புகள், சில மனிதருடைய ஏமாற்றங்கள், நிறைய பணத்தை உங்ககிட்ட பறிச்சிருக்கலாம், சொத்தை பறிச்சிருக்கலாம், ஏமாற்றப்பட்ட அந்த நிலைமைய மறக்கவே முடியாது. என்னால இதை மறக்கவே முடியல, எவ்வளவோ நான் செஞ்சு பார்த்துட்டேன், என்னால முடியவே இல்லை, இதை விட்டு என்னால வெளியிலே வர முடியல, என்னால மறக்கவே முடியல அப்படி என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்கும்படி கர்த்தர் செய்வார். கண்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வாழ்க்கையிலே வலிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இனி நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லாதபடிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மனிதனால் ஏமாற்றப்பட்ட உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போறாரு. நீங்க இழந்ததை ஆண்டவர் இரட்டிப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு. எதை குறித்து நீங்க சொந்து போகாதீங்க. நீங்க படுகிற உபத்திரவத்தை அவர் பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர், நீங்க சுமக்கிற வலிகளை அறிகிற பரிசுத்த ஆவியானவர், எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்களை உன்னதத்துல வச்சு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை ஆண்டவரை அறிந்திருக்கிற கர்த்தர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் பல வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கலாம். வேலைக்கு போனா ஆண்டவரே, வெளியில போனா இந்த வலி என்ன விட்டு மாறல, என்ன செய்வது ஆண்டவரே, சில மனிதனுடைய ஏமாற்றங்கள் என்னால மறக்க முடியல, இழப்புகளை மறக்க முடியல, காயங்களை மறக்க முடியல, கஷ்டத்தை மறக்க முடியல ஆண்டவரே, என்ன செய்வது என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் மறக்கும்படி செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே இவளை உயர்த்தி ஆண்டவர் நன்மையை காணும்படி செய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.